அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நம்ம 7G அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குற மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படி வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். 7G அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படம் வந்து போன மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து இந்த படம் ஆஹா OTT பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட வந்து ஸ்ருதி வெங்கட் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த் பின் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டருமே அவர் தான் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் படத்தோட காலம் எவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். சரி, ஓகே. போஸ்ட்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஹாரர் படம் மாதிரி தெரிஞ்சுது. நம்ம ஸ்ருதி வெங்கட் நடித்தாலுமே எந்த படத்தில் அவங்க ஒரு ரோல் பண்ண கூட அவங்களோட ரோல் முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படத்தில் அவங்க ஒரு லீட் ரோலாக பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்லாம் சிலர் யோசிச்சிருப்பாங்க. ஸோ நானும் யோசித்தேன். ஏன்னா இந்த படத்தில் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம், நம்ம சோனியா அகர்வால் வந்து அவங்க நடித்த ஒரு ஹிட்டான படம் தான் 7G ரெயின்போ காலனி. அதில் 7G மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒருவேளை 7G ரெயின்போ காலனிக்கு வந்து ப்ரொடியூசர் கம்பெனி ஒத்துக்கொள்ளி அதனால தான் 7Gன்னு வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிதான் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஓகே, இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேசுகிறேன். இந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்கும்போது 7G அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்தில் ஸ்ருதி வெங்கட் அவரோட கணவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க. அந்த ஃப்ளாட் பேர் தான் 7G. மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கினா தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டு எல்லாருமே வர்ற ஒரு டைமில் தான் நம்ம ஸ்ருதியோட கணவரை ஒன் சைடு ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு வந்து அங்கே வந்துட்டு போகிற சில மணி நேரங்கள்லேயே வீட்டில் வந்து செய்வனு பில்லி சுனியம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு போயிடும். இது போனதுக்கப்புறமே அவரோட ஹஸ்பண்டுக்குமே வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. கொஞ்ச நாள் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. பட் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் நிறைய அமானுஷயங்கள் நடக்கும். ஸோ எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி வந்து பம்பிகிட்டே இருப்பாங்க. பட் இது ஒரு கட்டத்தில் செய்வனையாக நடக்கும்னு படம் பார்க்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ திடீர்னு தான் தெரியுது இதெல்லாம் வந்து சோனியா அவர்களோட வேலை தான். சோனியாரோட சொந்த வீடு தான் அது. அந்த வீட்டில் சோனியா அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் கொல்லப்பட்டிருக்காங்க, எது கொல்லப்பட்டிருக்காங்க, இவங்க இடத்துக்கு அவங்க ஏன் வரணும், கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, யார் கொண்டாங்க, அதேமாதிரி அந்த செய்வனை வச்ச பொண்ணு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை நீங்கள் பாசிட்டிவ் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்ருதி வெங்கட் ஆக்டிங் அதை தாண்டி சொல்லணும்னா சோனியாவோட ஆக்டிங், சுப்பிரமணிய சிவா அவங்க வந்து ஆப்போசிட் வீட்டில் ஒரு தம்பதியாக நடிச்சிருப்பாங்க. இதை தவிர மியூசிக் வந்து எதுவுமே இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு ஒளிப்பதிவு ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து படமாக பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம்னு கூட சொல்ல முடியல. பட் இருந்தாலும் இது அடல்ட் கண்டென்ட் இல்லை, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற மட்டும் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. என்னடா மூஞ்செல்லாம் வேத்து போச்சே, எவ்வளோ ஸ்டக்காகி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படத்தை பார்க்க என்னதாண்டா சொல்ல வர்றாங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் அந்த பேய் வெளியே வரும்போது எதிர்த்தாப்புல வீட்டில் இருக்கவங்க திடீர்னு எந்திரிச்சு ஓடி வரும்போது அவரோட கணவர் சுப்பிரமணிய சிவா சொல்லுவார், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவார். அப்படி என்னதான் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த செய்வி வைக்கிறாள் அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு இடத்துல நம்ம சோனியாரோட ஆவி வந்து அவங்க தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களே பழிவாகும். அப்போ அந்த செய்வினை வச்சால அவளால் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கா? எதுவுமே நடக்கலை. எதுவுமே வந்து சோனியாவில் வந்து இவ்வளோ நாள் இருந்தால் அவங்களுக்கு நல்லதை பண்ணதான் நான் வீட்டில் இருந்தேன்னு சொல்கிறவங்க உடனே அத்தனை நாள் அவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவி திடீர்னு எப்படி அவங்க கண்ணுக்கு தெரியும். அது மட்டுமே இல்லாமல் திடீர்னு வந்து இந்த இடத்துல அது இருக்குது எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சோனியாவால் பேய வச்சு அந்த செய்வன் வச்ச அந்த பொண்ணை வந்து மடக்கி அடிக்கிறதாகட்டும், இவங்களை பேயோட்டவங்களும் ஒருத்தர் வருவார். என்னோட அசால்ட்டு ஒரு பேய் அடிச்சிட்டானே ஒரு பெரிய மந்திரவாதிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை வச்சு கடைசியில் அவனை போட்டு தள்ளுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது காக்கா மாதிரி எப்படி கம்பத்தில் பொங்கிட்டு இருப்பாங்க. இதுலேயுமே நம்ம ஸ்ருதி வெங்கட்டுக்கு கணவரும் வந்துருக்கிறவர் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங்னு நட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மெயின் சித்தார்த் பின் இவர் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். இவர் பண்ணுற படத்தெல்லாம் நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாராட்டு இருக்குது. இவர் மியூசிக் பண்ண எல்லா படத்துலையும் இவர் நடிச்சிருக்காரு. அதுவும் சில படங்கள் வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எந்த படத்துலையும் ஒரு வில்லா தான் நடிச்சிருக்காரு. ஒரு ரம்மி விளையாட்டுனால வந்து ஒரு மனுஷன் கடன் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லுவாங்க. ஒருத்தர் கடன் கொடுத்தா எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் மூலமாக சொல்லியிருக்காங்க. பட் கடன் வாங்கினவன் கஷ்டப்பட்டு அவனும் வெள்ளம் தான் ஆகிறான். அது பெருசாக ஒன்று இந்த கதையில் எனக்கு பெருசாக தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில் பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவுமே இல்லை. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கன்னு சொல்கிறது கூட எனக்குமே மனசு வரல. ஓகே, டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். எனக்கு ரொம்ப வேக்குது இந்த படத்தெல்லாம் பார்த்து சோனியா அவர்கள் நடிக்கிற படத்தெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே வந்து ரொம்ப நொந்து போயிட்டேன். இந்த சோனியா அவர்கள் நடிக்கிற படங்களும் நம்ம கண்ணுக்கே வந்து சிக்குதோ அப்படிங்கிற மாதிரி. தயவு செஞ்சு ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் சோனியா அவர்கள் மேடம். சரி, உங்களை கூட நம்ம சொல்லணும், ஸ்ருதி வெங்கட் ஒரு நல்ல ஆக்டர், நல்ல கதை செலக்ட் பண்ணி நடிக்கிறவங்க. அவங்க ஏன் இந்த படத்தை நடிச்சாங்க தெரியல.
ஸோ ஓகே சித்தார்த் சார் நீங்கள் மியூசிக் பண்ணுற படத்தெல்லாம் நான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு நீங்கள் படத்துக்கு மியூசிக் பண்ணுற மட்டும் பாருங்கள். ஏன்னா ஜிவியும் விஜயாண்டி சார்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்த மாதிரி ஒரு ஆசை எல்லா மியூசிக் டேரக்டருக்கு வரும்னா இளையராஜா எப்படியோ ஹீரோவாக இருப்பார். ஆனால் அவர் ஹீரோவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 1000 தொட்டி ரசிகர் ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். படத்தோட விட்டு நான் என்னவோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் முறை அனைவரும் நன்றி.